விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சாதி மத பண அரசியலை கடந்து தாவேகா வெற்றி பெற்றிருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்று தெரிவித்திருக்கிறார் துரை வைகோ. தாவேகாவின் இந்த வெற்றியால் புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ. துரை வைகோ புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். சாதி மத பண அரசியலை கடந்து தாவேகா வெற்றி பெற்றிருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்று தெரிவித்திருக்கிறார். தாவேகாவின் இந்த வெற்றியால் புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் துரை வைகோ புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். 4 இடத்துல ஒரு இடம்னாச்சும் நம்ம மதிமுக போட்டி போடணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அது சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அதுலயும் நாங்க பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது எங்களுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதனாலதான் நான் சொல்லும் போது துரதிருஷ்டங்கிறது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஐ நீட் டு பி ஹானஸ்ட் அபவுட் இட். இல்லைங்க நாங்க எல்லா சமரசத்தோட தான் நாங்க இது பண்ணிட்டு தான் நான் நின்னோன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அது நான் அந்த பொய்யை நான் சொல்ல விரும்பல. நான் வருங்காலங்களில் இந்த சூழல் மாறுமா? என்னுடைய கருத்து, துரை வைகோவின் கருத்து, தொண்டர்களின் கருத்து என்னன்னா, இனி எந்த தேர்தலையும் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு கட்சி சின்னத்துல போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. வருகின்ற பொதுக்குழுவில் அது அந்த கருத்தை நான் பிரதிபலிக்க போறேன். நான் இனிமே எங்களுடைய தனித்தன்மையை நம்ம இழக்கக்கூடாது. இது அந்த அந்த அடிப்படையில் நாங்க மதிமுக அடுத்து வருகின்ற தேர்தல்களில் அது எங்களுடைய சின்னம், தனி சின்னத்தில் தான் நாங்க நிக்கணுங்கிறது ஒரு தீர்மானமா நிறைவேற்றுங்கிறது என்னுடைய கருத்து. சாதி மத பண அரசியலை கடந்து தாவேகா வெற்றி பெற்றிருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்று தெரிவித்திருக்கிறார் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ. தாவேகாவின் இந்த வெற்றியால் புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார் துரை வைகோ. தாவேகாவின் இந்த வெற்றியால் புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்று மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். சாதி மத பண அரசியலை கடந்து தாவேகா வெற்றி பெற்றிருப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்று தெரிவித்திருக்கிறார் துரை வைகோ. தேர்தல் பத்தி நான் அந்த தேர்தல் வெற்றி தோல்வி பத்தி சொல்லும்போது நான் என்னதான் திமுக கூட்டணியில் நாங்க இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சாதி மத மற்றும் பண அரசியலை கடந்து முதல் முறையாக ஒரு இயக்கம் வெற்றி பெற்றிருக்கு. நாங்களும் நாங்க நின்ன 4 இடத்துல நாங்க 2 இடத்துல நாங்க தோத்தனாங்க. இந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும் ஜாதி மத பண அரசியலை கடந்து ஒரு இயக்கம் வெற்றி பெறுதுன்னா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது நான் பாக்குறேன். இது என்னோட எண்ணம் மாத்திரம் கிடையாது. பல்வேறு மக்கள் திமுக ஓட்டு போட்டவங்க, அதிமுக ஓட்டு போட்டவங்க கூட அரசியலை கடந்து பல பேர் இது ஒரு நல்ல விஷயமா பாக்குறாங்க. புதிய ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குங்கிறத பாக்குறாங்க. தாவேகா அரசுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் துரை வைகோ பேசியிருக்கிறார். புதிய அதிகாரிகள், அமைச்சர்கள் துறையை புரிந்து கொள்ள கால அவகாசம் தேவை என்று தெரிவித்திருக்கிறார். தாவேகா அரசுக்கு குறைந்தது 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். புதிய அதிகாரிகள், அமைச்சர்கள் துறையை புரிந்து கொள்ள அவகாசம் தேவை என்றும் துரை வைகோ புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் புதிய அரசு மேல வைக்கிறாங்க. அதுல நாங்க என்ன சொல்றோம்னா, குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள் 1 வருடம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றேன் நான். அதுல சில இயக்கங்கள் பொறுத்து இல்ல டே 1ல இருந்து எங்களுக்கு வேணும், ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறவில்லை, இன்னும் நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கருத்து சொல்றாங்க. அதுக்கு எனக்கு என்னன்னா, இப்பதான் மந்திரி சேவை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ கம்ப்ளீட்டா ஒரு ரீஷஃபிள் நடந்துட்டு இருக்கும், ஒரு மாற்றங்கள் நடக்கும் போது புதிய அதிகாரிகளா இருக்கட்டும், புதிய மந்திரிகளா இருக்கட்டும், அந்த நிலம் என்ன, இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன பிரச்சனை இருக்கு, அந்த புரிதல் வர்றதுக்கே உங்களுக்கு பல மாசங்கள் வரும் உங்களுக்கு. சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசியலையே அண்ணாமலை முன்னெடுப்பார் என்கிறார்கள் என்றும் துரை வைகோ பேசியிருக்கிறார். எனவே அண்ணாமலையின் அரசியல் வருகையை வரவேற்பதாக துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார்.
தமிழர் உரிமை பேசும் இன்னொரு கட்சியாக அண்ணாமலையின் கட்சி இருக்கும் என்றும் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலையின் அரசியல் வருகையை வரவேற்பதாக துரை வைகோ புதிய தலைமுறையின் பிரத்யேக பேட்டியில் பேசியிருக்கிறார். தமிழர் உரிமை பேசும் இன்னொரு கட்சியாக அண்ணாமலையின் கட்சி இருக்கும் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். அந்த பகுதியை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் முடிவோட இன்னொரு தாக்கமா என்ன பாக்குறாங்கன்னா, அண்ணாமலை வந்து பாஜகவிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறது? அதாவது ஒரு கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பின்னடைவுனால இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுதா? நீங்க அவருடைய இன்னைக்கு கூட நம்ம ஹிந்து நாளிதழ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்னு தெரியல, நான் படிக்கும் பொழுது முதல் பக்கத்துல வந்த ஒரு இதுதான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அது சகோதரர் அண்ணாமலையுடைய ஆதரவாளருடைய கருத்துன்னு போட்டிருக்கிறாங்க. அவருடைய புதிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு முன்னேற்ற அரசியல் இது பண்ணி, அதே நேரத்தில் தமிழ்நாடுடைய நலன்களை காக்கிறதா இருக்கட்டும், பட் அதே நேரத்தில் ஒன்றுபட்ட இந்தியா அந்த அதுல வந்து நாங்க இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது இன்றைய காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் நான் அதை வரவேற்கிறேன். நான் அந்த ஜாதி மதம் எல்லாம் கடந்து அதே நேரத்தில் ஒரு ஒன்றுபட்ட இந்தியால தமிழர் உரிமைக்காண்டி போராடுற ஒரு இயக்கமா கொண்டு வந்தனா சந்தோஷம் தான். மற்றும் ஒரு இயக்கம் வர்றது கஷ்டம், சந்தோஷம் தான். தமிழர் உரிமை பேசும் மற்றொரு கட்சியாக அண்ணாமலையின் கட்சி இருக்கும் என்று துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலையின் புதிய கட்சியை வரவேற்பதாகவும் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் துரை வைகோ பேசியிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.